உங்களோட பார்வையில அப்படி இருக்கு, எங்களோட பார்வையில இப்படி இருக்கு. வெளிப்படையராக்கள் வெளிப்படையங்கோ, புரிஞ்சு கொள்றார்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. உண்ட என்னத்தை செய்யறோமோ அதான் எங்களுக்கும் திருப்ப வந்து சேரும். ஸோ அந்த விதத்துல எங்களுக்கு அதை நினைச்சு எந்த விதத்திலயும் பயம் இல்லை. கண்ணாலைக்கு பிறகுதான் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்துல என்ன நடக்குதுன்றத வந்து நான் சொல்ல போறேன். என்ன விஷயம் வந்து கணக்கு பேர் இங்க இருக்கிற யூடியூபர்ஸ் நடக்குதுன்றே விளங்குது இல்ல, என்னென்னலாம் நடக்குது. அதான் நீங்கெல்லாம் பதில் சொல்லோடும், பாக்குற நீங்கள் உங்களுக்கு விளங்கோடும். என்னன்னு சொல்ற, நான் சொல்றதான் கேள், நீ அடிமையராக்கு, நான் சொல்வேன் நீ கேட்டுக்கொண்டு நீ சொல்றதெல்லாம் கேட்கலாது என்ற மாதிரி எல்லா கட்டத்துல இருக்குது. பெருமூச்சு மூச்சுலுக்கு உங்க குளிர்தானே ஒரு முட்டடாப்பா மழை. இந்த வெக்க காலம் தெரியும், இந்த வெக்க காலத்துல இன்றைக்கு மழை பெய்யுதுன்னு ஒருத்தருமே நெச்சிக்க மாட்டீங்க. யாழ்ப்பாணத்துல வந்து மழை நல்ல ஒரு குளுகுளுப்பா இருக்கு. இந்த மாசியில பனி அந்த மாதிரி இருக்கு, மாசி பனி மூசி பெய்யும்னு சொல்லிவிடும். இப்போ இரவுல நல்ல குளிரா இருக்கும், ஆனா விடியல நல்ல வெக்கையா இருக்கும். இன்றைக்கு வந்து அந்த நிலைமையை சொல்ல போனா வந்து இன்றைக்கு விடியவே மழை, விடியல இருந்து மழை பெஞ்சு இருக்குது. சரி, இப்போ என்னத்துக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு காணொலி ஒன்று போட்டாங்க. வெள்ளிக்கிழமை அந்த காணொலி போட்டா பிறகு சனி ஞாயிறு 2 நாட்கள் வந்து காணொலிகள் வந்து எதுவுமே போடல. அப்போ காணொலிகள் போடாத பட்சத்தில் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தவ கணக்கு பேர் ஏன் காணொலி போடல அது இதுன்னு கேட்டிருந்தவ. அதோட என்ன சொல்றது, திங்கக்கிழமை வந்து கோலெடுத்தையை வந்து கேட்க தொடங்கிட்டீங்க என்ன. அதோட அந்த அந்த வேன் ஓடின காணொலி நாங்கள் போட்டிருப்போம். அது வந்து முதல் எடுத்த காணொலி தான், வெள்ளிக்கிழமைக்கு முதல் எடுத்த காணொலி. அதை எடிட் பண்ணி வந்து போட்டுனாங்க. சரி, இன்றைய சூழ்நிலையில் நாங்களும் நிற்கிறோம். ஏன் இந்த 2 நாள் காணொலி போடுது என்றதை வந்து சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கணக்க விஷயங்கள் வந்து உங்களோட தெளிவுபடுத்த போகிறோம், உரையாட போகிறோம். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து பதிலும் சொல்ல போகிறோம். அதோட இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். ஏன்னா வந்து கயன் வந்து என்னடா உசண்டா என்ன உசண்டா ஃப்ளைட் ஏறி போகும், கயன் நாட்டை விட்டு தப்பிக்க போறான். அப்படி எல்லாம் இல்லை, எங்கட நாட்டுக்கு திரும்ப வருவோம். இது முதலே போட்ட பிளான்ன்றதை தாண்டி முதலா ஒரு பிராண்டோட ஒரு கொலாபரேஷன் உண்டு. அந்த வீடியோ முதலே சொல்றேன், கடைசியில இல்ல சொல்லு நீ என்னடாப்பா. அந்த ஒரு பொருள் ஒன்று வந்தது, எங்களுக்கும் ஒரு பொருள் ஒன்று பார்சலா வந்தது. அது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் வந்துட்டு இது சம்பந்தமா நீங்க கதைச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு முதலா இலங்கையில இருந்துட்டு இப்படி வீடியோ பண்றாக்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். பிராண்டோட கொலாபரேட் பண்றாக்கள் குறைவு எங்கட ஆக்கள். நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இந்த டுக் ரெண்டல், அப்படி ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கு காணொலி போடலாம்னு பார்த்தது. கிணவர் எங்களுக்குமே கோல் அடிச்ச நீங்கள் ஆஃபீஸ் வேலையில ஒரு விஷயம், ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு சேருக்கு கேக் வெட்டினாங்க. அதுல ஒரு நாள் போயிட்டு அடுத்த நாள் தான் தம்பி என்ன மாதிரி எக்ஸ்கியூஸ் என்ன மாதிரி சொல்லுவோம். பொதுவாக அப்படி சொல்லுவோம். இனியில பர்சனல் வேலையில இருந்து நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லைன்னா நாங்கள் சொல்லுவோம் சமூக வேலையில இருந்தபடியா எங்களுக்கு நேரம் இல்லாம போயிட்டு. ஏண்டா வந்து இப்ப தனிப்பட்ட ரீதியில உழைப்படுக்கிற எல்லாம் இப்ப சமூக சேவையா போயிட்டு தாரு. அப்போ நாங்கள் சமூக சேவையில் 2 நாள் பிஸி ஆகிட்டோம். சரி, அந்தந்த வேலை காரணமாக வந்து கொஞ்சம் இதாகிட்டு. மற்றது இந்த பார்சல் என்று ஒரு சொல்லியிருப்பான், பார்சல் என்று சொன்னோன்னே யோசிப்பீர்கள் என்னடா வெளிநாட்டில் இருந்து இவங்களுக்கும் பார்சல் தருதாண்டு. அப்படியே எல்லாம் இல்லை. இப்போ வந்து ஒரு வீடியோக்கள் செய்ய வந்து ஒரு என்னன்னு சொல்றது, வியாபார நிறுவனங்கள் சரி, வெளிநாட்டு நிறுவனங்கள் சரி, அந்த ஒரு கிரியேட்டரோட வந்து தொடர்புல இருந்து அவங்களுக்கு வந்து அது மூலியமா வந்து ஒரு பிரியோசனம் எடுக்கணும். அவன் உற்பத்திகளை வந்து பல பேருக்கு கொண்டு சேர்க்கணும். இப்போ வந்து எவ்வளவு உறவுகள் வந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீங்களா, அந்த உறவுகளுக்கு கொண்டு சேர்க்க வந்து உங்களுக்கு அந்த பொருள் அல்லது ஒரு சேவை வந்து பிரியோசனமா இருக்கும் என்ற பட்சத்துல வந்து நீங்கள் அதை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்வீங்களான்னு. அப்ப அது மூலியமா வந்து நிறுவனத்துக்கும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும், உங்களுக்கும் நீங்களும் பயனடைஞ்சு கொள்வீங்கள். அது மட்டும் இல்லாமல் இவையல் மூலியமா வர்றபடியா வந்து இடையில ஒரு சின்ன ஆஃபரும் வந்து கொடுப்படும். அப்போ வந்து எல்லா தரப்பும் வந்து நன்மை அடையும். பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த நன்மை. அதாவது இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் காணொலிகள் நல்ல வரவேற்பு பெற்று வியூஸ் வரைக்கல, சில தப்பான விஷயங்களும் வந்து கேட்பின். இப்ப பெட்டிங் அப்ப வந்து ப்ரமோட் பண்ண சொல்லி, இல்ல சட்டபூர்வமற்ற முறையில நடக்கிற இந்த காசு பரிமாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்க வந்து உங்களோட காணொலியில காட்டி ப்ரமோட் பண்ண சொல்லி, ஸோ அது வந்துட்டு எக்கச்சக்கமான காசு, நினைச்சு பார்க்கல அளவுக்கு காசெல்லாம் தெரிவினும். ஸோ அந்த காசு வந்துட்டு எங்களுக்கு ஆசைப்பட்டிருந்தோம்னு சொன்னா யூடியூப்ல வர வருமானத்தை விட கூடவே அவை ஆஃபர் பண்ணினேன். ஆனா எங்களுக்கு வந்துட்டு சரியான விஷயம் வந்து மக்கள்கிட்ட போகணுன்றதுக்காக இந்த பெட்டிங் ஆப்புகள் அது இதுன்னு சொல்லி நாங்கள் ப்ரமோட் பண்றதில்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். நான் பாவிக்கிற ஒரு பொருட்கள், அது ஏனைய பழைய காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன். வேறு
அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நீங்க அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து விளங்கி இருக்கும் என்ன சம்பந்தம் பண்ணு காயின் வந்து கூடுதலா இந்த வெளிநாடுகளுக்கு போய் இந்த நாடுகள் டிராவல் தானே சோலோமா டிராவல் பண்றதானே. அப்ப அது சம்பந்தப்பட்ட ஒரு உற்பத்தி ஒரு பொருள் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு நீங்க காயின் சேனல்ல எப்ப பார்த்தா கிடைக்கும்? நாளைக்கு போடுவோம். நாளைக்கு பார்த்தா கிடைக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து காயின் வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் போறாரு. என்னத்துக்கு போறாரு எதுக்கு போறாருன்னு போயிட்டு வந்த அப்புறம் தான் சொல்லுவார். என்ன வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, அது மட்டும் இல்லாம வந்து நண்பர்கள் கணக்கு பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்றைக்கு வாசிக்க போறோம். என்ன வந்து வேனுக்கு வந்து இன்றைக்கு வீடியோ ஒரு அண்ணன் எங்க அண்ணன் ஆட்டோவில் அலஸ்டின் வேன் என்ன நடக்குது இந்த பழைய வேன் எடுத்ததுக்கு வந்து அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதோட வந்து சில பேர் வந்து கொமெண்டே பண்ணி நாங்கள் என்ன செய்ய போறோம் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இதுதான் ரகசியம் என்று. ஆனால் அது உலகத்துக்கே தெரிஞ்சிட்டா என்ற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிட்டு என்னென்று இப்படி உடனே சொல்றாங்கன்ற மாதிரி அந்த ரகசியம் வந்து உடைஞ்சிட்டு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 90% விஷயங்கள் வந்து அதுதான் செய்ய போறோம். ஆனா அது செய்யறதுக்கான காலம் வந்து சரியான ஒரு குறுகிய காலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து ஆக்களை பிடிக்கிறது வந்து பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. வேலைக்கு என்னன்னு சொல்ற சில நேரங்கள்ல வந்து ஒரு இடத்துல வந்து வேலைக்கு ஆக்கள் இல்ல வேலை இருக்கு ஆக்கள் இல்ல என்ற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல வேலை இல்ல ஆக்கள் இருக்கு ஆனா வந்து வேலை நடக்காது. ஆனா இப்ப வேலை இருக்கு வேலை செய்யறக்கு ஆக்கள் இல்ல. அதுதான் நடந்தது. அப்படியான ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். ஆக்கள் வாரம் சொல்றாங்க. வந்த வாடாரு இல்ல உங்களுக்கு செய்யற வேலையை வந்து சும்மா செய்ய போற இல்லை. அதுக்கான ஊதியமும் சரியான ஒரு ஊதியமும் வேண்டதான் போயிடும். ஆனா ஆக்களை வந்து பிடிக்கிறது வந்து பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. அதுதான் சிக்கலை. என்ன சரி, நேற்று வேன் ஓடினாங்களான்னு அப்பேக்க ஒரு கொமெண்ட் ஒன்று வந்திருக்கு. பா கோன் பி வேலை செய்யலடா சிரிப்புத்தான் கயனுக்கு பின்னிக்கு இருக்கு தம்பியும் ரிலாக்ஸா இருக்கிற வேற இருக்கு. அவர் ரிலாக்ஸ் ஆகிருப்பார். ஒருத்தர் எங்களோட திரிகிற ஒருத்தருக்கும் பயம் இல்லை தெரியும். ஒருத்தரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் எப்பயோ நாங்க சென்று போவோம். அது வேற கொண்டை இடிச்சு நடந்தா என்ன நடந்தாலும் என்ன என்ற மாதிரி வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க. ஒன்றுக்கும் கவலை இல்லை. ஏண்டா அந்த தம்பி வாழ்த்துக்கள் உங்கள் ராசாத்தி ஆகிய சொப்பன சுந்தரியை யார் வச்சிருந்தாங்க. ஐயோ இது வந்து கொஞ்சம் இக்கட்டான கேள்வியாச்சு. இது கேட்டிருக்கிறதாருண்டா ராஜ் வேலுப்புள்ள. இதுக்கான பதில் வந்து நான் சொப்பன சுந்தரி கதைக்கிற நிலைமையில இருந்தா கேட்டிருப்பேன். இதுக்கு முதல் கணக்கு பேர் இதுக்கு முதல் வந்து சொப்பன சுந்தரிய 4 பேர் வச்சிருந்திருக்கிறோம். ஏன்னா வந்து புத்தாத்துல 4 ஓடர் இருக்கு. 5ஆவதா நான் அவளைத்தான் வச்சிருக்க போறோம் என்ற மாதிரி வந்து இருக்கு. மற்ற அந்த கோன் விஷயம் வந்து யார் கமெண்ட் பண்ணியிருக்கேன்டா கேபி டாஸ் கமெண்ட் பண்ணிக்கிறேன். பேரையும் சொல்லுவோம். என்ன பேரை சொன்னா அவைகளுக்குமே வந்து உங்களோட பேரை பார்த்துருக்கிறோம். உங்களோட கொமெண்ட்ஸும் வந்து வாசிச்சிருக்கிறோம்ன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதோட கணக்க பேர் கேட்டது. இன்றைக்கு கூட ஒரு அண்ணன் வந்து தம்பி கொமெண்ட்ஸ் பார்க்குற நீங்களா சொல்கிற நீங்களாண்டு கட்டாயமே நீங்கள் படிக்கிற நீங்கள் அனுப்புகிற கொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் படித்து அதுக்கான பதில்கள் வந்து வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம். சில நேரங்களில் ஒரு நாள் அப்படி ஆட்டோ பயணத்துல எல்லாம் வந்து ஒரு நாள் ஓடுறோம் ஒரு நாள் அப்படி இருக்கேக்க அப்படியான நேரங்களில் வந்து வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கூடுதலாக நீங்கள் அனுப்புகிற எல்லாமே பார்த்து அதுகள பிள்ளைகள் இருந்தால் கட்டாயமே வந்து நாங்கள் திருத்தி கொண்டு தான் போவோம். என்ன மற்ற இதில் சில பேர் வந்து கொமெண்டே போட்டிருக்கணும் சரியா என்ன நடக்க போதுட்டு அதை நாங்கள் வாசிக்க ஆகணும். அது சொன்னால் ராசியாக உடைஞ்சிடும். இப்போ இதை பார்த்துட்டு கணக்க பேர் வந்து போய் பார்க்க போயினேன் என்ன நடந்தேன்னு சரியா. பாருங்க எல்லாம் கொமெண்ட் எல்லாமே வந்து நாங்கள் எதுவுமே வந்து அழிக்கிறேல. மக்களின் கருத்து மக்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால எல்லா கொமெண்ட்ஸும் இருக்கு. நீங்கள் போய் பாருங்க. வேகமாய் ஓடுவது திறமை இல்லை. அடிக்காமல் அடி வாங்காமல் ஓடுவதுதான் திறமை. வாகனம் பழங்க வரை பொறுமை வேண்டும். இந்த 2 ஜீவன்களும் உங்களை நம்பித்தான் வாரார்கள் கவனம். அது சரி 2 ஜீவன் என்னுடைய உயிர் போனாலும் அந்த 2 ஜீவன்களையும் நான் விட மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியில போடுவோம். என்ன மற்றவனை பார்த்து பொறாமை எரிச்சல் படாமல் கெடுதல் செய்யாமல் மரியாதை இருந்தோம் உங்களுக்கு நல்லது. இது வந்து எங்கேயோ அது என்ன அதே அந்த ஐயோ அந்த ஒரு வீடியோ இருக்கு. மற்றது வந்து இந்த சூழ்நிலையில இந்த கொமெண்ட்டை பார்த்தோன்னே வந்து சொல்ல வேண்டி இருக்கு வந்து
யாழ்ப்பாணத்துல என்னடா நடக்குது, என்னதான் நடக்குது என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்று நிலவுது. அதோட கோல் அடிச்சு வந்து கணக்கு பேர் கேட்டு தம்பி இதெல்லாம் பாக்க ஆபீஸ்ல ஒரு நாள் வேலை முடிச்சிட்டு போயிட்டு படுக்கலாம்னு பார்த்தா 3 மணி 4 மணி எல்லாம் கோல் வந்து கொண்டே இருக்குது. 7 கட்டம். தம்பி இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு என்னடா செய்யுதுன்ற மாதிரி இருக்கு என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள். சில விஷயங்கள் வந்து மறைமுகமா சொல்லி இருக்கு, சொல்லப்படுது. அதுக்கான இதுகளை வந்து நீங்கள் விளங்கி கொள்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து திறமை இருக்கணும், அதுக்கான ஒரு அறிவு இருக்கணும். என்ன சில விஷயங்கள் வந்து பாக்குறாங்களுக்கு விளங்கி கொள்ளணும். நீங்க விளங்கி இருப்பீங்க. கூடுதலா இப்படி ஆன்லைன் 2 வரைக்கும் இப்ப நாங்க ஒரு வீடியோ போடுறோம் தானே, அந்த வீடியோ வந்து உலகத்துல எல்லா நாட்டிலையும் இருந்து எல்லா பகுதியிலையும் இருந்து எல்லாரும் பாப்பினம் தானே. பாக்குற பட்சத்துல வந்து கணக்கு பேர் இப்ப 5 விரலும் வந்து ஒன்று இல்லை. பறவைகள் பலவிதம், பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு வீதம் என்ற ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் வந்து ஒவ்வொரு விதம். இந்த 5 விரல் எடுத்துக்கொண்டா எல்லாரும் ஒவ்வொரு சைஸ், ஒவ்வொரு மொத்தம். அது மாதிரி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விதங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வந்து வேறுபடும், மாறுபாடுபடும். நாங்கள் அது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் திட்டினாலும் சரி, பாராட்டினாலும் சரி, அனைத்துமே நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வோம். என்ன அமைதியாலும் ஏற்றுக்கொள்வோம். சரி, உங்களோட கருத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்களோட பார்வையில அப்படி இருக்கு, எங்களோட பார்வையில இப்படி இருக்கு. வெளிப்படையராக்கள் வெளிப்படையங்கோ, புரிஞ்சு கொள்றார்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அவ்வளோதையும் தான் நாங்கள் இந்த சொல்லிக் கொள்றோம். அடுத்தது ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், ராஜாத்தி பத்திரம். அருண், ராசாத்தி வேணுமா உங்களுக்கு? நீங்கள் ராசாத்தி வேணுமெண்டா எங்களை தொடர்பு கொள்ள. ராசாத்தியில நீங்கள் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். காயன் அலஸ்டீனா ஹோனஸ் பீப்புள், தேங்க்யூ. கத்ரீன் ஜெஃப்ரீஸ் வந்து சொல்லியிருக்கிறோம். அதை நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்கள் அன்புக்கு வந்து அடிமைகள். சரியா? மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் உங்களுக்கு கெடுதல்லாம் நடக்கும். நன்றி, மிக்க நன்றி. கெடுதலோ நன்மையோ உண்மையான கருத்து. பாக்குறாங்களுக்கு தெரியும். கெட்டது ஒரு ஆளுக்கு நாங்க நினைச்சோம்னு சொன்னா அது கட்டாயம் ஏதோ ஒரு விதத்துல வந்து சேரும். இப்ப எங்களுக்கு வராட்டிக்கும் எங்களோட சந்ததிக்கு கட்டாயம் பெறும். கர்மா வந்துட்டு திருப்ப எல்லாருக்குமே நாங்க செய்யறதான் திருப்ப நாங்க, அதாவது உண்ட என்னத்தை செய்யறோமோ அதான் எங்களுக்கும் திருப்ப வந்து சேரும். ஸோ அந்த விதத்துல எங்களுக்கு அதை நினைச்சு எந்த விதத்துலயும் பயம் இல்லை. ரைட். ஒரு ஆள் வந்து கொமெண்டா பாட்டாண்டு சொல்ற பாட்டாவே படிச்சிருவோம். என்ன ஓரம்போ ராசாத்தி வண்டி வருது, வாங்கடா வண்டிய தூக்குங்கடா, கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ என்று தமிழ் கரோக்கி என்ற வேல் வந்து அதை சொல்லியிருக்கிறேன். ராசாத்தியை விட மணியா இருக்கும் இல்லையா? உண்மையிலே வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வந்து இந்த வேன் எடுத்தா பிறகு வந்து நான் இந்த வேனில் எனக்கு இருக்கிற அக்கறையை விட பார்க்கிறார்கள் சரியான ஒரு அக்கறையா, என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. உண்மையிலேயே வந்து சந்தோஷம். ராசாத்தியோடு உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. ராசாத்தியை பார்த்து கொள்ளுங்கள். இந்த ராசாத்தியை நீங்கள் பார்த்து கொள்ளுகிறீர்களா என்ற மாதிரி குணராஜினி வந்து கமெண்ட் பண்ணிக்கிறோம். மற்றது வந்து கையை ஸ்டேரிங் வீலால் 9 3வது இடத்தில் பிடித்து நல்லா நீட்டி சீட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டு பிறகு கணக்கா கையை 90 டிகிரி மடியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் ஓடுனால் இலகுவா இருக்கும். இந்த அண்ணன் வந்து RVSK இருக்கு. சரியோ, RVSK 28 இருக்கு. இந்த அண்ணன் வந்து சரியான ஒரு டிரைவிங்ல வந்து தேர்ச்சி பெற்றால்தான் இருப்பார். என்ன ஏன்னா வந்து இப்படி 90 பாக 45 பாக எல்லாம் சொல்றார். ஆனா இது வந்து என்னன்னு சொல்ற, இது கொஞ்சம் வித்தியாசம். இது 180 பாக பிள்ளையில நிக்குது. ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு நாங்க 1 ரவுண்ட் சுத்தினா தான் 1 ரவுண்ட் சுத்தும். கணக்க வேலைகள் இருக்கு. வேலைக்கு ஒருத்தரும் வாராங்க இல்லைன்னா எல்லா கட்டத்துல இருக்கு. பாக்குறார்கள் யாராவது இந்த வேன் சம்பந்தமான திருத்த வேலைகள் இருந்தா உங்களுக்கு தெரியுமா இருந்தா தொடர்பு கொள்ளுங்க. கட்டாயம். அது என்னன்னு சொல்ற உடனே செய்யணும். என்னன்னு இந்த வயரிங் வந்து திருப்பவும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. வயரிங் அண்ணன் வர்றாரே இல்லை. பாபம். I like to watch all Jeffna YouTubers. Thank you bro. ஜெசியை கேட்டால் சொல்வாரே, அவரின் சொப்பன சுந்தரியில் அவர் நிறைய அனுபவித்து விட்டார். அவர் அனுபவிக்கட்டும், நாங்களும் அனுபவிப்போமே என்றது. நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கட்டாயமே நடக்கும். என்ன கட்டாயமே நடக்கும். ஒன்றுக்குமே யோசிக்காங்க. நாங்கள் இதை வந்து அப்படி கொண்டு வருவோம். சரியா? நீங்க நினைக்காத அளவுக்கு அது கடைசி நேரத்துல வந்து அவுட்புட் வந்து இருக்கு. அலெக்சாண்டர் மாதிரி 4-5 பேரை ஏந்தினால்தான் வேன் ஃபுல்லாமல் ஓடும். அது உண்மைதான்.
வேற வேன்ல இருக்க எனக்கு வந்து வைப்ரேஷன் ஆகுது. இந்த வேன்ல இருந்து வந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் பண்ணி அந்த உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி விடும். சரியா? அந்த சொல்லுவாங்களே சில இடங்கள்ல குளுக்குறே பிரசவம் வந்துருமெண்டு, அது மாதிரி எங்கட வேன்ல நோமலா ஏறினாலே குளுக்குற அப்படி இதாயிரு. என்ன கிளவியிட வெத்திலை பட்டி என்று ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து மறைந்த ஷேப்பை பார்த்துருக்கேன். காராத்தல் பானண்டெல்லாம் சொல்றீங்க. அப்படி வந்திருக்கு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த பான் பெட்டைக்கு சொன்ன காராத்தல் இல்ல. உண்மையாவே நீங்க சொன்னதுக்கு கொமெண்ட் நான் ஏற்றுக்கொள்றேன். அதை பார்க்க பான் மாதிரி தான் இருக்கு. பான் பொங்கி வரும் இல்ல, அப்ப மேலால அந்த விளிம்பு தெரியுமில்ல, அது மாதிரி பான் மாதிரி தான் இருக்கு. என்ன சரி, இப்படி வந்து கணக்க கொமெண்டுகள் வந்து வந்திருக்கு. என்ன இது எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளையும் வந்திருக்கும். கொமெண்ட் பண்ணின எல்லாருக்குமே வந்து நன்றி. நீங்கள் கொமெண்ட் பண்ணேக்குதான் எங்களுக்குமே வந்து தெரிய வருது என்ன இப்படி இதுகள் எல்லாமே இருக்குமெண்டு. சரி காயனை போனா, நாட்டை விட்டு போனா திரும்ப வரவே மாட்டானேண்டா. யாழ்ப்பாணத்துல இருந்து காயனுக்கு வெறுத்துட்டு என்னடா இலங்கையில நடக்குது, என்னடா யாழ்ப்பாணத்துல நடக்குதுண்டு இந்த மாதிரி ஒரு யோசனையில இருக்குதானே. அப்படி எல்லாம் இல்லை, இதே நாட்டுக்கு இதே இடத்துக்கு திருப்ப வருவான். சரி, அப்ப காயனிட்ட சில கேள்விகள் வந்து இருக்கு. நேற்று ஒரு கொமெண்ட் ஒன்று பார்த்தேன், காயன் லுக்கா வந்துட்டான்னு வந்திருக்கு. ஏன் அப்படி லுக்கா வந்துட்டியான்னு? ஓகே, வடிவா வந்துட்டியா? இனி வந்து காயனை கண்ணாலைக்கு பிறகுதான் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெறும் 13 நாள். சரி, அழைப்புகள் வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல என்ன நடக்குதுன்றத வந்து நான் சொல்ல போறேன். என்ன விஷயம்னா வந்து கணக்கு பேர் இங்க இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து அழைப்புகள் மாறி மாறி எடுத்து கொண்டிருக்கணும். பாக்குற நீங்கள், மற்றது சம்பந்தப்பட்டவர்கள், மற்றது அந்த காலத்தில் நின்றவர்கள் எல்லாருமே வந்து அழைப்புகள் எடுத்து என்னடா நடக்குதுன்னு சொல்றீங்க. எனக்கே விளங்கு இல்லை என்னடா நடக்குதுன்னு. இது என்னடா அதேதான் என்ன நடக்குதுன்னு நடக்குதுன்னு விளங்குது இல்ல, என்னெல்லாம் நடக்குது. அதான் நீங்கள்லாம் பதில் சொல்லோடும், பாக்குற நீங்கள் உங்களுக்கு விளங்கோடும், ஒண்ணு நீங்கள் முடிவெடுக்கோடும். சரியா? நீங்களா விளங்கி கொண்டா சரி. நானும் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் தான்டா, எந்த நாடுன்னு தெரியல. ஆனா இப்ப கொஞ்சம் வலிக்கிட்டா கொஞ்சம் நல்ல போல இருக்கு. பாஸ்போர்ட்டும் இல்ல, என்ன செய்யலாம்? பாஸ்போர்ட் எடுக்கலாம், ஈஸியா எடுக்கலாம். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நான் வந்து யாழ்ப்பாணத்துல பாஸ்போர்ட் ஆபீஸ் வந்தா தான்டா பாஸ்போர்ட் எடுப்பேன். கிழிஞ்சது என்னடா காலமாக ஒரு யாழ்ப்பாண ஏர்போர்ட் இருக்குல்லோ, அதுக்கு வந்து நீ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அது ஏற்கனவே வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். அன்றைக்கு நாங்க போன வீடியோல கேட்க வந்து சொல்லி இருந்தாங்க வந்து வரவே வராது, இலங்கையில வந்து யாழ்ப்பாண ஏர்போர்ட்டை வந்து இப்படி இன்டர்நேஷனல் ஃபிளைட்டுகள் வந்து வரக்கூடிய மாதிரி செய்யவே மாட்டாங்க. அப்படி செய்தா வந்து பொருளாதாரம் வந்து எங்கேயோ போயிடும், அதை சுற்றியுள்ள பிரதேசங்கள் வந்து எங்கேயோ வளர்ந்துருமென்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது கதைச்சு ஒரு 3 நாள்ல நாங்க அடிச்ச மணி கேட்டுட்டா பிச்சு மணி என்ன மாதிரி. ஒருவேளை நாங்கள் கதைச்சு தான் அந்த வீடியோவால அப்படி வந்ததோ? சான்ஸ் இல்ல, அப்படி நாங்க கதைச்சிருந்தா இவ்வளவு மாறி இருக்குமே. அப்பையில இருந்து கேட்கிற வேண்டாம். சரி, அப்படி ஒரு திட்டம் ஒன்று வரப்போதாமண்டு வாய்மொழி மூலியமா சொல்லி இருக்கிறேன். இனி அதை வந்து எழுத்து. அதுல பிரச்சனை வந்து அந்த ரன்வே வந்து கொஞ்சம் அந்த பெரிய பிளைட்டுகள் இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான இது இல்லைன்னு தான் சொல்லினோம். அது சரி வந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் யூரோப் நாடா இருக்கலாம், எல்லா நாட்டில இருந்தும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இறங்கி கொள்ளலாம். இனி நீங்கள் கனடா, லண்டன், சுவிஸ், பிரான்ஸ்ல இருந்து நேரடியா யாழ்ப்பாண ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்ற சந்தோஷமான செய்தியை வந்து நாங்கள் எங்கட சேனல் மூலியமா வெகு விரைவில் தெரிவிக்க வேணும், தெரிவிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கு. அது உப்பேன்னு தெரியல, பாப்போம். அதே மாதிரி பாஸ்போர்ட் ஆபீஸும் வந்து வரப்போகுது. கூடுதலா இந்த வவுனியாவில் இருக்க ஜெசி கேட்கும், என்னென்றாலும் நீங்க பாஸ்போர்ட் எடுக்க எங்கட ஏரியாவுக்கு தானே வருவீங்க. இந்த கேம்பஸ்லயும் படிச்ச படியங்களா இருக்கான், பேர் சொல்ல விரும்பல, அவன் இந்த வீடியோ பார்ப்பான். என்ன இருந்தாலும் யாழ்ப்பாணக்காரர் இந்த வவுனியாவை தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணா சொல்லுவாங்க. அப்ப வந்து இனி வந்து யாழ்ப்பாணத்துல பாஸ்போர்ட் ஆபீஸ் வந்தா எங்களுக்கும் ஜோலி இல்ல. அது மண்டேல பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி தந்துருக்கடா, அதுல போய் லைன்ல அடிக்கல, அது பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட் எடுத்து அதோட பயணங்களும் போகணும். இப்ப பாஸ்போர்ட் இருந்தா நானும் ஓடி வந்திருப்பேன். ஏன் ஓடணும்னா என்னத்துக்கு ஓடணும்? ஓடி போய் ஏறணும், பிளைட்டை பிடிக்கணும். சரி, இப்போ கதைச்சு கொண்டு வந்துட்டோம். கணக்கு பேர் கமெண்ட் பண்ணின எல்லாருக்குமே நன்றி. இப்போ வந்து அந்த ஐஸ் பழம் அண்ணன் வீடியோ போட்டுருந்தானே, அது வந்து பொதுவாக வந்து போட்டினாங்க. ஆனால் அதுக்குள்ள வந்து சில குறிப்பிட்ட பேரை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்க்குற நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இருக்கிற பிரச்சனைகள் வந்து நீங்கள் அனுபவிச்சதை தான் கட்டாயமே கமெண்ட் பண்ணிங்க. இப்போ நெருப்பு எரியுதானே, நெருப்பு வந்து ஒரு விஷயம் இல்லாமல் எரியாது, ஏதோ ஒரு பற்ற வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருந்தபடியாக தான் அது பற்றி இருக்கு. அதே மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. சில விஷயங்கள் வந்து பொதுவாக கேட்க வந்து அந்த விஷயங்களை பற்றி நீங்களே வந்து சொல்கிறீங்க இன்னாருண்டு. இப்போ வந்து நடுவில் இருக்க வந்து
விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எது யாரு இது என்ன நடந்ததுன்ற. ஏன்னா வந்து இது பொது வழி. இந்த பொது வழியில வந்து என்னவும் கதைக்கலாம். அந்த கதைக்கிற விஷயம் இருக்குதானே, அந்த விஷயம் வந்து எல்லாரையும் போய் சேரும். பாதிக்கப்பட்டாலையும் போய் சேரும், அந்த பாதிப்பை ஏற்படுத்தினாலேயும் போய் சேரும். அப்ப வந்து இதுல வந்து எந்த விதமான ஒளிவு மறைவுகள் எதுவும் இல்லாம எல்லாமே வந்து திறந்த ஓப்பனா தான் இருக்கும். அதே மாதிரி இருக்கு. சரியா, சில பேர் வந்து அப்படி அந்த கருத்து சுதந்திரத்தை செய்யவே கூடாதுன்னு சில வீடியோக்கள்ல கொமெண்டும் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதுக்கு அந்த என்னன்னு சொல்ல, நான் சொல்றதான் கேள், நீ அடிமைடாக்கு, நான் சொல்வேன் நீ கேட்டுக்கொண்டு, நீ சொல்றதெல்லாம் கேட்கலாது என்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி. அந்த நாங்கள் வந்து அப்படி இல்லை. கருத்து சுதந்திரம் வந்து எல்லாருக்குமே வந்து இருந்து கொள்ளதான் வேணும். அந்த கருத்து சுதந்திரம் இருந்தா தான் விளங்கும், ஆரோக்கியமானதா இருக்கும். எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயங்கள்லயும் ஒரு உண்மைத்தன்மை வந்து இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற வந்து இந்த நேரத்துல நான் தெரிவித்து கொள்ள விரும்புறேன். என்ன சரி, இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு செய்யறேன். கடைசி மட்டும் சொல்லல காயன் எந்த நாட்டுக்கு போறான்ட்டு. காயன் அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்த அப்புறம் தான் தெரியும். காயன் எல்லா நாடும் சில பேர் வந்து சொல்லிவினோம், இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வரைக்க அடிக்கடி ஏதாவது கொண்டு வருவாங்க, வெளிநாட்டுக்கு தானே போயிட்டு வராங்க. காயன் இது வரைக்கும் அப்படி ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. போயிட்டு வாரதுக்குள்ள நொந்து நூடாகி போய் வாருங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சமாளிக்கிறீங்க. முதல் நாங்கள் இந்த 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு படிக்க எல்லாம் கொழும்பு போயிட்டு வரைக்க இல்ல வவுனியா தாண்டிட்டு வரைக்க வீட்டை கச்சான் வண்டி கொண்டு வரும். முருவண்டி கச்சான் இல்லாட்டி வவுனியா தாண்டி போயிட்டு வரைக்க முருகண்டி கச்சான் இல்லாட்டி வீட்டை கேப்பினான். இப்ப பேக்காட்டுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு கச்சான வேண்டி கொண்டு வந்து பேக்காட்டுறது, இன்னாங்க இதான் வேண்டினது. ஏன்னா இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரைக்கும் இப்ப வீட்டுக்காரர் ஒரு எதிர்பார்ப்போட இருப்பினோம், என்ன வேண்டியது நீ என்ன வேண்டியது கேட்டு. காரணம் எங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்காரருக்கும் வாங்கிட்டு போற நிலைமையில நான் இருக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளவு லக்கேஜையும் கொண்டுலான்னு வேண்டி கொண்டு வரல. அப்ப ஒரு ஃபிளைட் டிக்கெட்டே தனி ஒரு 7 கிலோ இந்த பேக் பேக் மட்டும் தான் பாப்போம். அடுத்தடுத்த முறையில அது என்ன அப்படி இப்ப டிக்கெட் எல்லாருக்கும் ஒன்று தானே இல்லையா? இல்ல, சில ஃபிளைட் வந்து அந்த நார்மலா விலை குறைவா இருக்கும் டிக்கெட். அதை நான் தேடி பொறுக்கி புக் பண்றேன். அப்ப எங்கட 7 கிலோ அந்த செக்இன் லக்கேஜ் இருக்குதானே, அது கொண்டு போக முடியாது. பேக் அப்படி எல்லாம் இருக்கா சிஸ்டத்துல? அதெல்லாம் எங்கட இலங்கை நாட்டுல இருந்து ஒருத்தன் வெளியில போய் வீடியோ செய்யக்கூடிய மாதிரி அப்படியான நுணுக்கங்கள் எல்லாம் வந்து இந்த விஷயத்துல இருக்கு. அதை தேடி பார்த்தாதான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வேணா சரி, எனக்கு இந்த விஷயம் வந்து இன்றைக்கு தான் தெரியும். காயினும் டிக்கெட்டுகள் எதுவும் அவசரமா தேவைன்னா காயின் புக் பண்ணி தருவான். முதல்ல நண்பர்கள் வட்டாரத்துக்கு சும்மா ஃப்ரீயா தெரிஞ்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன். செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. எந்தெந்த நாட்டுக்கு டிக்கெட் போட்டு தருவீங்க? எல்லா நாட்டுக்கும் போடலாம். எல்லா நாட்டுக்கும் போடுவீங்க. எனக்கு வந்து பரலோகத்துக்கு டிக்கெட் வேணும். காய்ச்சிக்கிறோம் என்ன, இன்றைக்கு அந்த 2 நாளையின் வீடியோ போடலேன்னு கேட்டுனீங்க. அதுக்கான பதிலும் தந்திருப்போம். அதோட கணக்கு போயிட்ட கருத்துக்களையும் வந்து இந்த நேரத்தில் வாசிச்சு அதுக்கான கருத்துக்களையும் வந்து தந்திருப்போம். என்ன கடைசி உனக்கு தெரியுதா 2 நாளையும் வீடியோ போடுறது? எனக்கு தெரியல, நானே வீடியோ போடல. ஒரு நாள் ஆபீஸோட போச்சு, ஒரு நாள் என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஃபன் பண்ணினாங்களா? சரி, ஃபன் பண்றேன்னு சொல்லுங்க. ஃபன் பண்றோம். சரி, அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களது மட்டும் விடைபெற நான் சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. கஜன். நான் கயனா, நீங்க? நான் கஜன். நான் நல்ல. பாய்.